வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாசமா 2 மாசமா பயங்கரமா வைரலான நம்மளுடைய ஆறுபடை முருகன் கோயிலில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலோட வழக்கும் சர்ச்சையும் அதோட தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்போ புதுசா இருந்தா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வலிக்கும். அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படி சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை சுற்றி தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு வைரல் நியூஸுகள், இவ்வளவு ஒரு கண்டென்ட்கள் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் எதுக்கு அப்படின்னா, பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபத்தூண் ஒண்ணு இருக்கு. அது மலையோட உச்சியில இருக்கு. பெரும்பாலும் மலையோட உச்சியில ஒரு இடத்துல இருக்கிற அந்த இடத்துல தீபத்தூணை ஏறினதான் அங்க அடிவாரத்துல அதை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் தெரியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை தான் அங்குள்ள பக்தர்களும் அங்குள்ள ஒரு இந்து அமைப்பினரும் அந்த தீபத்தூண் உச்சியில கொடுத்தனா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காப்புல. அது கேஸா மாறி அந்த கேஸ் அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பா வந்திருக்கு. அந்த தீர்ப்பை தமிழக அரசு அதை மதிக்காம இல்லை, பழைய இடத்துலதான் நீங்க தீபத்தை ஏத்தணும், இதை மதிக்க முடியாது, மற்ற மனதை புண்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதுல ஒரு அப்பாவி இளைஞன் நேர தீ கொளுத்தி இறந்துட்டாப்ல. அந்த பிரச்சனையதான் இன்னைக்கு நம்மளுடைய இரு நபர் கொண்ட உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பு செஞ்ச தீர்ப்பு தான். ஒரு சின்ன பிரச்சனைய அன்னைக்கே நீங்க தீபத்தை கொடுத்து விட்டுனா ஒரு 10-15 கொடுத்துருக்கீங்க. இது உலகம் ஃபுல்லா வைரலாகி இங்க இருந்து வட இந்திய ஊடகங்கள்லாம் பேசுற மாதிரி வைத்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெவலுக்கு பேச வச்சு பெருசாக்கின பெருமை நம்மளுடைய திமுக அரசாங்கத்தையே சாரும். சரி, ஓகே, இதுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன தீர்ப்புகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோல என்னென்ன விஷயங்கள்னு உங்களுக்கு வேணா நீங்க பார்த்துடுங்க. இதுல தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், அது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் அதில் தீபம் ஏற்றலாம். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் எந்த ஒரு பிற மதத்தினருக்கோ யாருக்கோ இதில் அச்ச உணர்வோ இதில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் உத்தரவை வழங்கி உள்ளனர். அதோடு மட்டுமல்லாம திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அரசை தவிர பிரச்சனையை சமாளிக்கும் திறமை யாருக்கும் கிடையாது. அதனால் நீங்க தான் அந்த பிரச்சனையை சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீபத்தூணில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம், தொழில் துறைக்கு சம்பந்தப்பட்ட 3 பேரும் இணைந்து கொண்டு இதில் தீபத்தை வைத்து அடைக்க வேண்டும். பொதுமக்களை அனுமதிக்க கூடாது, நீங்க யாரையெல்லாம் அனுமதிக்கலாம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் தொழில்துறைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. மலையின் உச்சியில் வருஷத்தில் ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட இடத்தை ஏற்றுவதனால் என்ன பிரச்சனை நடந்துவிடப் போகிறது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. அரசியல் காரணங்களுக்காகவே இந்த இடத்தில் பிரச்சனைகள் உருவாகி உள்ளன எனவும் நம்மளுடைய நீதிமன்றம் ஓங்கி ஒரு குத்து கொடுத்தது போல பிரச்சனை செய்தவர்களுக்கு ஒரு குத்து கொடுத்து ஒரு தீர்ப்பை வழங்கி உள்ளது. இதுல பிரச்சனை என்னன்னா, முதல்ல அந்த GR சுவாமிநாதன் அவரோட ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை மதிச்சு இதை ஒரு சிறிய லெவல்ல அதை அந்தால அப்படி ஏத்துட்டு போறாங்க. விட்ட பிரச்சனையா இல்லாம தான் இருந்திருக்கோம், அப்படியே போயிருக்கோம். ஆனா நம்மளுடைய திமுக அரசாங்கம்
நாங்க இது ஏத்துறதுனால சிறுபான்மையினருக்கு மனது புண்பட போகுது, அவங்களுக்கு மனது புண்படுது, ஏற்கனவே இடத்துல ஏத்துனா என்ன பிரச்சனை, ஏனுக்குன்னு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துல இத கவனத்துல கொண்டதுனால சிறுபான்மையினருக்கு பாதுகாவல நாங்க தான் அப்படின்னு இந்த பிரச்சனையை பெருசுபடுத்துறதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே ஒரு ஒரு சமூகத்தினரிருந்து இன்னொரு சமூகத்திலே நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், சிறுபான்மையின் அரணாக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த திமுக அரசாங்கம் ஒரு சின்ன கேம் விளையாட ஆரம்பிச்சதன் விளைவாக இப்படி உள்ளது. ரெண்டாவது 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 ஒரு ஒரு கேஸ் இதுக்கு அப்பீல் பண்ணாங்க நம்ம திமுக அரசாங்கம். அதுலயும் ஒருத்தங்க மட்டும் திரும்பவும் ஒரு அப்பீல்ல போனாங்க. அந்த அப்பீலோட ஒரு தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்குது. அதுல சூப்பராக சொல்லிருக்காப்புல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது ஒரு கற்பனை. திருப்பரங்குன்றத்தில் ஏது பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஏற்படுமானால் அது திமுக அரசாங்கத்தையே ஒரு குளறுபடினாலே காரணம் அப்படின்ட்டு பயங்கரமா குட்டு வச்சிருக்கு. வழக்கமா திமுகவுக்கு நீதிமன்றத்துல குட்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்துல தெரிந்துமே குட்டு வாங்கியிருக்காப்புல. அண்ணன் தொல் திருமாவளவன் வேற ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு அவர் பேரை சொன்னேன், அவர் வந்து இந்து ஆதரவாளர், அதனால அவரு இந்துக்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி தீர்ப்பை வழங்கிட்டார் அப்படின்ட்டு அண்ணன் பயங்கரமா பேட்டி கொடுத்தாப்புல. இப்போ 2 நீதிபதிகள், நீதி அரசு 2 பேரும் இந்துக்கள் தான், இதுக்கு என்னென்ன பேர்ல எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. மொத்தத்துல ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயத்த நீங்க ஃப்ரீயா விடுனா கூட யாருக்கு எந்த பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்திற்கு இப்போ ஒரு சமூகத்தினருக்கு இப்போ சாதமாகவும் ஒரு சமூகத்துக்கு பாதகமும் கொண்டு சின்ன பிரச்சனை பெருசிய பிரச்சனை எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கப்பட்டு விட்டது, அரசியல் காரணங்களுக்காக தான் இப்படி பெரிதாக்கப்பட்டது அப்படின்ட்டு உலகத்துக்கு எல்லாம் இந்த உண்மை தெரிஞ்ச போச்சு. அதோட ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னா இப்பவும் கண் தொடருது. என்னன்னா வந்தாச்சு, தீர்ப்பு வந்தாச்சு, அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது திரும்ப ஒன்றும் பெரும்பான்மை சமையான இந்துக்களுடைய மனசுகள் கொஞ்சம் நோபடிக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது கண்டிப்பா ஒரு ஒரு சார்ந்த ஓட்டுக்காக இது பண்ணினாங்க அப்படின்னா திமுக இருக்கும், கண்டிப்பா மற்ற சமுதாயத்தினர் வந்து ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு கிடைக்காம தான் போகும். இது பேக் ஃபயர் ஆறதுக்கான காரணமா இருக்கும். ஏன்னா கடல் முதற்கொண்டு திருப்பரங்குன்றம் வந்து பராசக்தி படம் முதற்கொண்டு பேக் ஃபயர் தான் வரும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்தா இருக்கிறது. எப்படி இருந்த இந்த திமுக இந்த ஒரு ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் வர்றதுக்காக பாடுபட்டு மொழி தியாகங்கள்லாம் பண்ணும் அப்படின்ட்டு இந்த பராசக்தி படத்தை பார்த்து நீங்க ஓட்டு கூட நினைச்சிருக்கீங்க. அந்த ஓட்டு மாறி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்து எடுத்து பண்ணுங்கப்பா, ஆளுங்கட்சியில இருக்கீங்க, அதை பார்த்து எடுத்து பண்ணுங்க. சட்டத்துறை அமைச்சர் வந்து திரும்பவும் மேல்முறையீடுக்கு போறாப்லையா. நமக்கு இதுல ஒண்ணு சொன்ன மொத்தத்துல இதுல வந்து இந்துக்களுக்கான ஒரு ஒரு போராட்டம் பண்றது அப்படின்ட்டு இந்த அமைப்புகள் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு சாதாரண பிரச்சனை, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தத்துல இதை வந்து எல்லா தமிழக அரசும் எல்லா மனுக்களும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா திரும்பவும் தமிழக அரசு திரும்பவும் என்ன காரணத்துக்காக மேல்முறையீடுக்கு போறாங்கன்னு தெரியல. அதோட தீர்ப்புகள் வந்தாலும் இப்படிதான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 கோர்ட்ல கொடுத்ததுதான் வரும்னு சொல்றாங்க. இதுல வந்து அந்த தீர்ப்பின் வந்து அம்சம் என்னன்னா, தீபத்தின் தீபம் ஏற்றலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கோயில் நிலத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் பிரச்சனை வருஷத்துக்கு ஒருக்கா ஏற்றல, யாருக்கும் என்ன பிரச்சனை, சட்டம் பிரச்சனை வந்து நடைபெறும் கற்பனை, அது வந்து நடக்காம மாவட்ட நிர்வாகமும் பார்த்துருக்கலாம், நீங்க அதை இன்னும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபத்தூண் விவகாரத்தில் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பையே மீண்டும் வழங்கியிருக்கிறது. ஓகே மக்களை, மீண்டும் நான் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய ரிப்போர்ட் பண்ணி நம்ம சேனல்ல இப்போ நீங்க புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆதரவுனா அப்பதான் நமக்கு புது புது வீடியோக்களை போடுறதுக்கு நமக்கு ஆர்வமும் ஆக்கமும் ஊக்கமும் இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனடியாக வரும். தமிழ் அரசியல் பயங்கரமான ஒரு கூட்டணியில் உருவாயிருக்கு. அந்த ஒரு வீடியோக்களும் அடுத்து வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.